வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மழை வெள்ள நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொள்ள 2000 கோடி ரூபாயை ஒதுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை. மழை வெள்ளத்தால் தமிழகத்தில் உள்ள 14 மாவட்டங்களில் வசிக்கும் 69 லட்சம் குடும்பங்களுக்கு பாதிப்பு என்றும் தகவல். நம்பிக்கையோடுதான் அனுப்புகிறோம், மத்திய அரசு செய்வார்களா என தெரியவில்லை, இல்லையென்றால் அதையும் சமாளிப்போம் என விழுப்புரத்தில் புயல் பாதிப்பை பார்வையிட்ட பின்னர் முதலமைச்சர் பேச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் துணை முதலமைச்சர் ஆய்வு. மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்கார் உதயநிதி ஸ்டாலின். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் உதயநிதி. மக்கள் கூடவே இருந்து பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் செய்து கொடுங்கள். கடலூரில் வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்து கொண்டிருந்த அமைச்சரிடம் வீடியோ காலில் கூறிய முதலமைச்சர். விழுப்புரம் மாவட்டம் கானை கிராமத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளை நிலங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. பயிர் பாதிப்பு குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். ஊத்தங்கரையில் வெள்ளம் பாதித்த இடங்களில் ஆய்வு செய்த பின்னர் எடப்பாடி பழனிசாமி வைத்த கோரிக்கை. புதுச்சேரியில் வெள்ளத்தால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு ரூபாய் 20,000 நிவாரணம். வெள்ளத்தால் பகுதியாக சேதமடைந்த வீடுகளுக்கு ரூபாய் 10,000 நிவாரணம் அறிவிப்பு. வெள்ளத்தில் உயிரிழந்த 4 பேருக்கு தலா 5 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிப்பு. வெள்ளத்தால் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் 1,29,000 ஹெக்டேர் பயிர்கள் சேதம். மழை முழுமையாக நின்ற பின் முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. வாயிலேயே வடை சுடுவது இல்லைங்க, டெல்டா காரன் என்று சொல்பவர் என்ன செய்திருக்கிறார்? 2 நாள் மழைக்கே இப்படியா? 2026இல் மக்கள் பாடம் புகட்டுவார்கள். திமுகவை கடுமையாக விமர்சித்த பிரேமலதா. மூன்று மாதத்திற்கு பிறகு பாஜக அலுவலகம் வந்த அண்ணாமலை. மேல தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பளித்த தொண்டர்கள், நிர்வாகிகள். திண்டிவனம் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களை பார்வையிட்டார் அன்புமணி ராமதாஸ். அரிசி, போர்வை, பிரெட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை மக்களுக்கு வழங்கினார். வீடூர் அணை திறப்பால் கிராமங்களில் வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கால் புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. திருவண்ணாமலையை உலுக்கிய சம்பவம். மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 7 பேர். 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்ட உடல்கள். விழுப்புரம் மாவட்டம் வி. சாத்தனூரில் வீடுகளுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டிகள் 2 வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழப்பு. தண்ணீர் சூழ்ந்ததால் மீட்டு வர முடியாமல் குடும்பத்தினர் கண்முன்னே 2 பலியான பரிதாபம். பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு. அரகண்டநல்லூரில் பாய்ந்தோடிய வெள்ளத்திலிருந்து தப்பித்து வீட்டு மாடிகளில் மக்கள் தஞ்சம். பெரியார் சிலை உடைப்பு குறித்து கருத்து. கனிமொழி மீது விமர்சனம் செய்ததாக தொடரப்பட்ட வழக்குகளில் H. ராஜாவுக்கு விதித்த தண்டனை நிறுத்தி வைப்பு. 2 வழக்குகளிலும் தலா 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் மேல்முறையீட்டு செய்ய வசதியாக தண்டனை நிறுத்தி வைப்பு.
உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்த மறுநாளே நீங்கள் அமைச்சராக பதவி ஏற்பீர்களா? செந்தில் பாலாஜிக்கு நீதிபதிகள் கேள்வி. நீங்கள் அமைச்சராக பதவி ஏற்றால் உங்களுக்கு எதிரான வழக்கில் சாட்சிகளாக உள்ளவர்களுக்கு அழுத்தம் ஏற்படாதா? செந்தில் பாலாஜிக்கு கேள்வி. பல்லடம் அருகே 3 பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூற சென்ற அமைச்சர் சாமிநாதன். காவல்துறை மீது பயம் இருந்திருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்காது என கொல்லப்பட்டவரின் மனைவி அமைச்சரிடம் ஆதங்கம். சேலம் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. தொடர் மழையையொட்டி விடுமுறை அறிவித்தார் மாவட்ட ஆட்சியர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்று வழக்கம் போல் பள்ளி கல்லூரிகள் இயங்கும் என மாவட்ட ஆட்சியர் MS பிரசாந்த் அறிவிப்பு. மழை வெள்ள நிவாரண முகாம்களாக மாற்றப்பட்டுள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்படுவதாகவும் பேச்சு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. மழை வெள்ள பாதிப்பை அடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் விடுமுறை அறிவிப்பு. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கரை புரண்டோடும் வெள்ளத்தால் அரசூர், இருவேல்பட்டு ஆகிய இடங்களில் சாலை துண்டிப்பு. தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை செல்வோர் திருவண்ணாமலை வழியாக திண்டிவனம் புறவழி சாலையில் பயணித்து தேசிய நெடுஞ்சாலையை வந்தடையலாம். அரசூரில் தேசிய நெடுஞ்சாலையில் உடைப்பு ஏற்பட்டதால் விழுப்புரத்திலிருந்து திருச்சி நோக்கி செல்லும் வாகனங்கள் பண்ருட்டி சாலையில் திருப்பி விடப்படுவதால் சாலையில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். பண்ருட்டியிலிருந்து சென்னை செல்லும் சாலை சீரானது. வெள்ளம் சற்று வடிய தொடங்கியதால் போக்குவரத்து சீரானது. செய்யாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிரம்பி வழியும் உத்திரமேரூர் அணைக்கட்டு. 1 TMC கொள்ளளவு கொண்ட ஏரியில் உபரி நீரை தேக்கி வைக்க அதிகாரிகள் நடவடிக்கை. ஜவ்வாது மலையில் பெய்த கனமழையால் செய்யாற்றில் ஆர்ப்பரித்து ஓடும் வெள்ளம். வினாடிக்கு 26,000 கன அடி நீர் வரத்தால் காஞ்சிபுரத்தில் 3 ஆண்டுகளுக்கு பின் நிரம்பி வழியும் வெங்கச்சேரி தடுப்பணை. புதுச்சேரி ஆரியபாளையத்தில் வெள்ளத்தில் சிக்கிய மூதாட்டி. தனது தோளில் தூக்கி சென்ற காவல் ஆய்வாளருக்கு குவியும் பாராட்டு. தென்னிந்தியாவில் இம்மாதத்தில் இயல்பை விட 131% அதிக மழை பொழிய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்த வார இறுதியில் புயல் உருவாகும் என சமூக வலைதளங்களில் பரவும் செய்திக்கு வானிலை மையம் மறுப்பு. புயல் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போதைய வானிலை நிலவரப்படி இல்லை. வரும் 7 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை வெளியிட்ட வானிலை ஆய்வு மையம். சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரையிலான மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். ACC U19 ஆசிய கோப்பை தொடரில் ஜப்பான் அணிக்கு எதிரான போட்டியில் சதம் விளாசிய இந்திய அணி கேப்டன் முகமது அமான். அமானின் ஜெர்சி எண் 7 என்பதால் இவரை தோனியுடன் ஒப்பிட்டு இணையத்தில் பதிவிடும் ரசிகர்கள் இவரை கேப்டன் கூல் என்றும் பதிவிடுகின்றனர்.
ஏசிசி U19 ஆசிய கோப்பை தொடரில் வங்கதேச அணிக்கு எதிரான போட்டியில் தனது முதல் விக்கெட்டை வீழ்த்தி வினோதமாக கொண்டாடிய நேபாள வீரர் யுவராஜ் கத்ரி இரண்டாவது விக்கெட்டை வீழ்த்தி எகிரி குதித்து கொண்டாட முற்பட்ட போது காலில் காயம் ஏற்பட்டு மைதானத்தை விட்டு வெளியேறிய சோகம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.